இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அசோக் பார்க்கில் வெம்பக்கோட்டை தொழிற்சாலை பட்டாசு விபத்து நடக்குது. 10 பேர் இறந்துருக்குறாங்க. அந்த தொழிற்சாலையில் ஒரு ஒரு 4 தினங்களுக்கு முன்னாடி தான் ஆய்வுக்கு போயிருக்காங்க குழு. 4 நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய வெடி விபத்து நடக்குது அப்படின்னா, நீங்கள் ஆய்வு எந்த அடிப்படையில் நீங்கள் நடத்துனீங்க? அதிகாரிகள் கையூட்டு பெறாங்க, லஞ்சம் பெறாங்க. அதனால தான் நீங்கள் விதிமுறைகளை தடுக்க முடியல அப்படிங்கிறத நம்ம குற்றச்சாட்டை சொல்கிறோம். 2013 ஒரு பெரிய விபத்து, ஓம் சக்தி பட்டாசு வெடி விபத்து. கல்குவாரி லைசன்ஸில் பட்டாசு ஆஃபீஸ் இயங்குச்சு. எதில்? கல்குவாரி லைசன்ஸில் பட்டாசு ஆலை இயங்குச்சு. எவ்வளோ பெரிய இல்லீகலான விஷயம். கொத்து கொத்தா 40க்கும் மேற்பட்டவர்கள் செத்தாங்க. வடமாநில தொழிலாளி செத்தார். ஏன் சாகுறான்? ஏன் ரூல்ஸை நீ ரெகுலேட் பண்ணலை? கல்குவாரிக்குள்ளே எப்படி பட்டாசு வச்சு உற்பத்தி செஞ்சான்? ஏன் கவனிக்கலை? இந்த ரெவென்யூ ஏன் கலெக்டர் பார்க்கல? மத்திய அரசாங்கமும் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கு, மாநில அரசாங்கமும் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கு. லஞ்ச லாவண்யமற்ற, ஊழலற்ற, நேர்மையான, விதிமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட தொழிலாக நடக்குமே. ஆனால் நிச்சயமாக விபத்தில்லாத பட்டாசு, விபத்தில்லாத சிவகாசியாக இன்னும் பெருமையோடு முன்னிறுத்த முடியும். நாங்கள் பார்த்த வர சிவகாசி பட்டாசு தொழிலாளருடைய நிலைமை ஒரு சிக்கலான நிலையை எட்டியிருக்கு. இதில் ஒரு மறுசீரமைப்பு கண்டிப்பாக தேவை. ஏன்னா இது 8 லட்சம் தொழிலாளருடைய வாழ்க்கை பிரச்சனை. தினமும் வெடி மருந்துகளை தொடுற கைகளுக்கு சரியான கூலி கிடைக்கல. உயிரை பணைய வச்சு செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை. தொழிலாளருடைய உயிர்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டிய விதிமுறைகள்லாம் இருந்தாலும் அது வெறும் காகிதங்களில் மட்டும்தான் இருக்குது. வான வேடிக்கைகளுக்கு பின்னால் இருக்கிற இந்த கருப்பு உண்மைகள்லாம் சரியாக விசாரிக்கப்படணும். தொழிலாளருடைய பாதுகாப்பும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்படணும். சிவகாசி பட்டாசு தொழிலுடைய வளர்ச்சியையும் தொழிலாளர் நலனையும் ஒரே நேரத்தில் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துடையது.